100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியத்தை பிடித்தம் செய்யக்கூடாது, திருச்சி மண்டல இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மேலாளரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் அரை நிர்வாண கோலத்தில் வங்கியை பூட்டி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரம். விவசாயிகள் வங்கியில் வாங்கிய கடன்களுக்கு 100 நாள் வேலை செய்து வரும் வங்கியில் வரும் ஊதியம், பென்ஷன் பணம் ஆகியவற்றை பிடிக்கக்கூடாது. கடன் வாங்கிய விவசாயிகளை அழைத்து ஒரு முறை தீர்வு என்று கூறி பணம் முழுமையாக பெற்றுக் கொண்டதாக கூறி அத்தாட்சி கொடுத்த பிறகும் கடன் 10 வருடத்தில் கொடுக்க முடியாது என கூறி வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் திருச்சி மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி திருச்சி மண்டல தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த வங்கியின் 2 பக்க கதவுகளையும் பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வங்கி அதிகாரிகள் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் அந்த வளாகத்தில் மற்ற நிறுவனங்கள் ஊழியர்களும் அங்கு செல்ல முடியாமல் அவதியிருந்தனர். இதனால் அவர்களுக்கும் போராட்டங்களின் இடையே தள்ளுமுறை ஏற்பட்டது. சிறிது நேரம் தொடர்ந்து அந்த போராட்டம் தள்ளுமுறைக்கு அப்புறம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரை சமாதானம் செய்த பிறகு வளாகத்தில் கதவு திறந்தனர். ஆனாலும் வங்கி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரை நிர்வாணத்துடன் விவசாயிகள் வங்கியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்களும் பரபரப்பு ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.